நம பார்வதீவதையே அரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். கடன் இந்த சொல் சங்க இலக்கியத்தில் வெறும் பொருளியல் சார்ந்த பணக்கடனை மட்டும் குறிக்காம ஒருவரின் ஒழுக்கம், அறம் மற்றும் சமுதாய கடமை ஆகியவற்றையும் உள்ளடக்கி அதை விரிவாக உணர்த்தியது. ஒழுக்கம், தனி மனிதன் தான் செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து சான்றாண்மையுடன் வாழ்ந்தால் அவரிடம் உள்ள நல்ல குணங்கள் அவனுக்குரிய கடமையாகவே கருதப்படும்னு திருக்குறள் சொல்லுது. ஈகை மற்றும் கொடை, சங்க காலத்துல அரசனோ அல்லது வள்ளலோ தம்மை வேண்டுபவர்களுக்கு கொடுப்பதை கடனாக கருதினார்கள் என்பதை புறநானூறு பெரியோர் தம் கடனேன்னு போற்றுது. மூணாவது, நாட்டின் கடமை. மக்களின் பசி, பிணி மற்றும் துயரங்களை போக்குவதே அரசனின் அறமாக கடமையாக கொள்ளப்பட்டது. நாலாவது, வாழ்வியல் கடன். அதாவது பெற்றோர் தங்கள் குழந்தைகளை நல்ல குணமுடைய சான்றோனாக ஆக்குவதே அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடனாக நீதி நூல்கள் நமக்கு தெரிவிக்குது. இதெல்லாம் இல்லாம பொதுவாக கடன்னா பணம் கைமாத்தா வாங்குறது தான் நாமெல்லாம் நினைக்கிறோம். அதை ஒரு இழிவான செயல்னு நம்ம முன்னோர்கள் கருதினாங்க. விடங்கொண்ட மீனை போலும் வெந்தளல் மெழுகு போலும் படங்கொண்ட பாந்தள் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட இராமபானம் செருக்கிளத்துற்ற போது கடங்கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ஒரு தனிப்பாடல் நமக்கு தெரிவிக்குது. அதாவது கடன்பட்டவர்களுடைய நிலை விஷம் சாப்பிட்ட மீன் மாதிரியும் நெருப்புல போட்ட மெழுகு மாதிரியும் பாம்பு வாயில சிக்கின தேரை போலவும் எல்லாத்துக்கும் மேல போர்க்களத்தில் ராமபானம் எதிர்படும் போது நாம் சாக போறோம்னு தெரிஞ்சு ராவணன் என்ன வேதனை அனுபவிச்சாரோ அவ்வளவு வேதனை கடன் பட்டவர்கள்ட்ட இருக்குமா. இன்றைக்கு ராத்திரி செத்து போனா கூட யாருக்கும் 10 ரூபா கடனாளியா போகக்கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அரிதினும் அரிதான இந்த மனித பிறவியை கொடுத்து அதிலும் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நிறைவான குடும்பம், இதெல்லாம் இந்த பிறவியில மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நாம எடுத்த எல்லா பிறவிகள்லையும் கொடுத்தவருக்கு நாம எவ்வளவு கடன் பட்டிருக்கோம். அதை செலுத்தாம போனா எவ்வளவு பெரிய தப்பு. இதை பற்றியெல்லாம் நாம எப்போவாது சிந்திச்சு பார்த்தோமா? சரி, ஒத்துக்கிறேன், அவர் கடனை திருப்பி செலுத்திடுறேன், எனக்கு ஒரு பெரிய வீடு, கார், மனைவி, மக்கள்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய இடமா இல்லது ஒரு பெரிய கோயில் கட்டி கொடுத்துறவா, விதவிதமான நகைகள் செஞ்சு கொடுக்கவா, என்ன செய்யலாம்னு கேட்குறீங்களா? அவர்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு? அதோட இப்ப நாம அனுபவிக்கிறது எல்லாமே அவர் கொடுத்தது தானே. அவரிடம் இல்லாத ஒன்னே ஒன்று நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் நம்முடைய அறியாமை. அதை என்கிட்ட கொடுத்துருங்கிறதுக்காகத்தான் சாமி பிச்சாடனர் ரூபத்துல வீதி உலா வருகிறார். சரி, நான் கொடுக்குறேன், அதை எப்படி கொடுக்கறதுன்னு கேட்குறீங்களா? சரியை, கிரியை, யோகம் இதெல்லாம் பண்ணணும். இப்படி பண்ணுனா இறைவனே நமக்கு குருவாக வந்து ஞானத்தை உபதேசிப்பார். அதாவது உடலாலும் உள்ளத்தாலும் அவருக்கு தொண்டு செய்கிறது, உளவார பணியில நம்ம ஈடுபடுத்திக்கிறது, சிவபூசை பண்றது, நம்ம குருநாதருக்கு பணிவிடை செய்யறது, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு, பிற உதவிகள் செய்வதுன்னு தொண்டு செய்யணும். எல்லாத்துக்கும் மேலாக எல்லாம் நீ கொடுத்ததுப்பா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு முழுசுமா அவர்கிட்ட சரணாகதி பண்ணிடணும். இதைத்தான் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடி ஏனையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் பெருமான் 5ஆம் திருமுறையில் அருளி செய்கிறார். இந்த பாட்டை கேட்ட உடனே 2 சந்தேகம் வருது. முதல்ல, தன் கடன் அடி ஏனையின் தாங்குதல்னு இறைவனுக்கே கடன் இருப்பதாக அப்பர் பெருமான் சொல்றாரு. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களே, இறைவன் யார்கிட்ட கடன் பட்டிருப்பாருன்னு தோணும். உண்மைதான், இறைவன் யார்கிட்டையும் கடன் பட்டதில்லை. ஆனா அவருடைய அருட்திறன், உயிர்களின் மேல் கொண்ட கருணையினால நாமெல்லாம் படும் கஷ்டங்களை பார்த்து அதிலிருந்து நம்மை விடுவிக்க நமக்கு இந்த உடல், கருவிகரணங்கள், உலகம், உலகியல் அனுபவங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பக்குவப்படுத்தி ஆட்கொள்கிறார். இதைத்தான் தன்னுடைய முழு நேர பணியாக கடமையாகவே செய்து வருகிறார் என்பதை தொழுவார் அவர் துயராயின தீர்தல் உன தொழிலேன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னுடைய முதல் பதிகத்திலேயே அருளி செய்திருக்கிறார். அதே போல நம்முடைய கடன் பணி செய்வது, தொண்டு செய்வது, வழிபாடு செய்வது, அதிலும் நான் செய்தேன் என்னும் தன்முனைப்பு இல்லாம முழு சரணாகதி பண்ணணும். அதைத்தான் பணி செய்து இருப்பதேன்னு சொல்லாம பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னாங்க. எவ்வளவு நுட்பமா இருக்கு பார்த்தீங்களா? 2வது சந்தேகம், முதல்ல கடன் வாங்குவது இழிவானதுன்னு சொன்னீங்களே, இப்ப இறைவன் கிட்ட போய் கேட்கலாமான்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு விடை இருக்கு. யார் ஒருவர் தன்னிடம் இருப்பதை மறைத்து வைக்காம
நம் தேவை அறிந்து தானே முன்வந்து அதை தன் கடமையாக கருதி உதவி செய்கிறாரோ அவரிடம் கேட்பதில் தவறில்லை என்பதோடு அவரிடம் உதவி கேட்டு நிற்பதும் ஒரு பெருமையான விஷயம்தான் என்பதை கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்துன்னு இரவு அதிகாரத்துல தெய்வ புலவர் நமக்கு அருளி செய்கிறார். அதனால வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். அது ஏதோ அன்பினால் நாம செய்யறோங்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய கடமையும் கூட என்பதை பிறந்து மொழி பயின்ற பின்னலாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர்னு அற்புத திருவந்தாதியில காரைக்கால் அம்மையாரும் நமக்கு அருளி செய்கிறார். அதாவது நான் பிறந்து பேசத் தொடங்கி எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து உன்னை வழிபடுறதை மட்டுமே தொழிலா வச்சிருக்கேன். நீ எப்போ என்னுடைய இந்த துயரங்கள் எல்லாம் தீர்ப்பேன்னு கேட்கிறாரு. சரி, நீங்க சொன்னீங்கன்னு நானும் வழிபாடு பண்ணினேன். அவர் இன்னும் எனக்கு எதுவுமே தரலையே, நான் என்ன பண்றது? பேசாம வழிபாட்டை நிறுத்திடலாமான்னு கேட்குறீங்களா? அதுக்கு அடுத்த பாடல்ல அவரே பதில் சொல்றார். இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சு அவர்க்குன்னு அற்புத திருவந்தாதியின் 2வது பாடல்ல சொல்கிறார். அதாவது என்னுடைய வேண்டுதலை கேட்டு அவர் மனம் இறங்கி என்னுடைய துன்பத்தை போக்காட்டாலும் பரவாயில்ல, அதுதான் அவருடைய முக்கியமான வேலை. அதை செய்யாம அவர் காலம் தாழ்த்தினாலும் பரவாயில்ல, அவர் மேல நான் கொண்ட அன்பு ஒருபோதும் விட்டு போகாதுங்கிறார். இப்போ நாம வழிபாடு பண்ற காலத்துல மட்டும் இல்ல, வழிபாடு பண்ணாத காலத்துல கூட நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவர் இப்போ வழிபாடு பண்ணும்போது செய்யாமல் இருப்பாரா? என்ன பண்ணுறது? நம்ம வினை நிறைய இருக்கு, அதையும் போக்கி நமக்கு அருள் செய்ய அவரை விட்டால் வேற யாரும் கிடையாது. அவரும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு. நமக்கு தான் புரியல. நம்ம கடமையான வழிபாட்டை ஒழுங்கா செய்வோம், அவர் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். நம் பிறவி கடனை தீர்க்க வழிபாடு ஒண்ணுதான் ஒரே வழி. சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே. அரஹர மகாதேவா.